8ஆம் தேதிக்கான கெஸ்ஸிங் பார்க்கலாம். இந்த 87 71 அப்படின்னு வந்திருக்கு. 87 அப்படின்னு சொன்னால் 23, இது ஒரு 21, 23 21, அதுக்கு மேலே பாருங்கள் 20 அப்படின்ற நம்பரு, அதுக்கு மேலே பாருங்கள் ஒரு 23ன்ற நம்பர் இருக்குது. ஸோ இந்த 23 87 திரும்பவும் இதனுடைய நம்பரே இங்கே ஆப்போசிட் வரலாம். அதாவது 28ன்ற நம்பரு ஏபி வரலாம். பாருங்கள், இது வந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கரெக்டாக வரலாம். இங்கே பாருங்கள் 23க்கு 73 வந்திருக்கு. அதே மாதிரி ஒரு நாள் விட்டு 87ன்ற நம்பருக்கு திரும்பவுமே 37ன்ற நம்பர் வரலாம். அப்படி பார்த்திங்கன்னா ஒருவேளை 737ன்ற நம்பரு வரலாம். பாருங்கள், ஏன்னா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கரெக்டாக அந்த மாதிரி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதோட இந்த 17ன்ற நம்பர் பாருங்கள், இந்த 17க்கு 43, இந்த பிசி 17க்கு இங்கே ஒரு 43 இருக்குது. இப்போ 71ன்னு சொல்லி ஏபியில் வரும்போது திரும்ப அந்த 43ன்ற நம்பர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. எப்படின்னா இங்கே பாருங்கள், இந்த 34 அப்படின்ற நம்பரில் இங்கே 73, அதே நம்பர் இங்கே 43 அப்படின்னு திரும்பி வந்திருக்கு ஒரு நாள் விட்டு. இந்த 43 திரும்ப வந்து இங்கே 73 அப்படின்னு திரும்பி வரலாம். அந்த 73ன்னு வரும்போது ஒருவேளை இந்த 43 அதோட 473 பாக்ஸ் அடிக்கலாம். பார்த்துங்க, இந்த மாதிரிலாம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதில் பாருங்கள், இந்த மார்க்கிங் என்னென்னு பாருங்கள். இந்த 28ன்ற நம்பரு இங்கே 82ன்ற நம்பரை அப்படியே வச்சு பாருங்கள். 82 அந்த பி போர்டு ஆப்போசிட்டு, 82ன்ற நம்பருக்கு பி போர்டு ஆப்போசிட் பண்ணால் 87. இந்த நம்பர் பாருங்கள் 76, 76ல் அதே மாதிரி பி போர்டு ஆப்போசிட் பண்ணால் 71. இப்போ இங்கே 55ன்ற நம்பர் இருக்குது. இந்த 55ல் ஒரு நம்பர் ஆப்போசிட் பண்ணால் ஏபியில் 50ன்ற நம்பர் வரணும். 50ன்ற நம்பரு அதுக்கு பதிலாக 05 அப்படின்ற நம்பர் வரலாம். சரிங்களா? ஸோ இந்த மெத்தடில் ஆல் போர்டில் 5 வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போ 5005ன்ற நம்பரு ஏபியில் வச்சு பாருங்கள். அப்படி 50 அப்படின்னு வரும்போது சி போர்டில் பார்த்திங்க அப்படின்னா ஒருவேளை 2ன்ற நம்பர் வரலாம், 502ன்ற நம்பரு வரலாம். அப்படி இல்லைன்னா 507 வரலாம். சரிங்களா? ஸோ அது பாருங்கள். அப்படி இல்லை அப்படின்னா இங்கே 913ன்னு இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா அந்த 3 9ன்னு வந்துருச்சு. ஒருவேளை 1ன்ற நம்பர் இறங்குச்சுன்னா ஒருவேளை 501 வரலாம். இல்லை 501ன்ற நம்பரு பாருங்கள். ஏன்னா அந்த சி போர்டு நம்பர் இங்கே கரெக்டாக வந்து மாறி வந்திருக்கு பாருங்கள், 3 9. அப்போ 1 வந்தது அப்படின்னா 501 இல்லை 051ன்ற நம்பரு வரலாம். பாருங்கள், இங்கே பாருங்கள் 753ல் அந்த 5ன்ற நம்பருக்கு 8ன்ற நம்பர் வச்சு இங்கே 873 பாக்ஸ் வந்திருக்கு. அதே மாதிரி இந்த 716ன்ற நம்பருக்கு 719 அப்படின்ற நம்பர் வந்திருக்கு. இப்போ இந்த 677ல் 2 நம்பர் கேமில் வரணும். ஒருவேளை 97 79 வரலாம். அப்படி இல்லைன்னா 67 77ன்ற நம்பரு கேமில் வரலாம். பாருங்கள், ஏன்னா இந்த 73மே வந்து அப்படியே எதுவுமே திரும்பலை, 37ஆவோ அது மாதிரிலாம் எதுவுமே வரல. அதே மாதிரி 71 அப்படியே ஏபியில் இருக்கிற 71 ஏபிலே தான் வந்திருக்கு. அப்போ இந்த 67ன்ற நம்பரும் திரும்பாமே 67ன்ற நம்பர் வரலாம். அப்படி இல்லைன்னா 6ன்ற நம்பருக்கு 4ன்ற நம்பர் வச்சு 47 வரலாம். ஏன்னா இங்கே 5ன்ற நம்பருக்கு 8 வந்திருக்கு, இங்கே 6ன்ற நம்பருக்கு இங்கே 9 வந்திருக்கு. அப்போ இந்த 6ன்ற நம்பருக்கு ஒரு 4 வந்துச்சுன்னா 477மே அடிக்கலாம். ஆக மொத்தத்தில் இந்த 6 7ல் ஏதாவது ஒரு நம்பராவது கேமில் வரலாம். பார்த்துங்க. அதே மாதிரி இங்கே பார்த்திங்க அப்படின்னா இந்த 78ன்ற நம்பருக்கு இங்கே 87 அப்படின்னு திரும்பி இருக்குது. இந்த 17ன்ற நம்பர் 71ன்னு திரும்பி இருக்குது. அப்போ இந்த 86ன்ற நம்பர் டைரெக்டாக ஏபி 86 வரலாம். அப்படி ஏபி 86 வந்துச்சு அப்படின்னா ஒருவேளை சி போர்டு 2 வரலாம், 862ன்ற நம்பர் வரலாம். அதோட இங்கே பார்த்திங்கன்னா இந்த
இந்த 37 இந்த 37 73 அப்படின்னு திரும்பியிருக்கு. இந்த 19 டைரெக்டாக 19ன்னே வந்திருக்கு. அப்படி பார்த்தீங்க அப்படின்னா இந்த 76 டைரெக்டாக பிசி 76 வரலாம். அப்போ பிசி 76 வரையில் இங்கே பார்த்தீங்கன்னா 677 இருக்குது, இங்கே ஒரு 76 இருக்குது. ஸோ அப்போ 76 67 ஆல் போர்டு வைக்கலாம், பிசி வைக்கலாம். ஓகேங்களா, புரியுதா பாருங்களேன். அப்படி 76 வந்தது அப்படின்னா ஏ போர்டு 0 வரலாம், இல்லை 5 வரலாம். ஸோ இந்த மெத்தட்லலாம் மேட்ச் ஆகுது. எனக்கு தெரிஞ்சு இந்த 2 8 7 வந்தால் 0 தான் வரணும். ஏன்னா அது ஒரு செட்டு இருக்குது, எப்போவுமே 4D பாக்ஸுமே அடிக்கும், நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே எங்கே அந்த நம்பர் வரிசையாக வந்திருக்குன்னு பார்ப்போம் இருங்க. கண்டிப்பாக அந்த மாதிரி வரிசையாக வரும், தேடி பார்ப்போம். அதாவது அந்த 2 8 7 0ன்ற நம்பரு வரிசையாக வரும், இங்கே வந்துருக்கு. ஸோ அதை மார்க் பண்ணிப்போம். இது 4Dயுமே அடிக்கும், நம்ம சேனல் பார்க்குறவங்களுக்கு தெரியும். அப்படி பார்த்தீங்க அப்படின்னா ஒருவேளை இங்கே 2ன்ற நம்பர் இங்கே 02ன்னே மேட்ச் ஆகிருக்கு. 8ன்ற நம்பரில் ஒரு நம்பர் மைனஸ் பண்ணி வந்திருக்கு, இல்லை ஒரு நம்பர் ஆப்போசிட் பண்ணி வந்ததாகவும் வச்சுப்போம். அப்போது ஒரு நம்பர் ஆப்போசிட் பண்ணி 83 வந்திருக்கு 88ல். அதே மாதிரி இங்கே 76ல் ஒரு நம்பர் மைனஸ் பண்ணியே வந்து 71ன்னு வந்திருக்கு. அப்போ இங்கே 00 இருக்குது. அப்போ ஏபி 05 இங்கே நமக்கு கரெக்டாக மேட்ச் ஆகுது. அப்படி பார்த்திங்கன்னா ஏ போர்டு 0 கூட வச்சு பாருங்கள். ஓகேங்களா, ஏ போர்டு 0 வச்சு பாருங்கள். பி போர்டு இந்த 76, அப்போ 076 அந்த மாதிரி ஒன்று பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா 051 அந்த மாதிரி ஏதாவது மேட்ச் பண்ணி பாருங்கள். ஸோ இதெல்லாம் பார்த்துக்குங்க. இப்போ நான் என்ன கெஸ்ஸிங் எடுக்கிறேன் அப்படின்னா இங்கே பாருங்கள் 73 இருக்குது பாருங்கள். இந்த 73 ஏபி 73 அங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே பாருங்கள் பி போர்டில் 7, இங்கே ஏ போர்டில் 7, இங்கே பி போர்டில் இருக்கிற 3, இங்கே ஏ போர்டில் 8, 87 அப்படின்னு வந்திருக்கு. ஸோ அதே மாதிரி இங்கே ஏ போர்டில் இருக்கிற 1, இங்கே பி போர்டில் 1, அதே மாதிரி இங்கே பி போர்டில் இருக்கிற 2, இங்கே ஏ போர்டில் 7. ஸோ அடுத்து இது பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துக்கு வரும் 06 அப்படின்ற நம்பர் இருக்குது. ஸோ அந்த 06ன்ற நம்பரு இங்கே பார்த்திங்க அப்படின்னா எப்படி வரணுன்னா அங்கே பி போர்டில் இருக்கிற நம்பர் இங்கே ஏ போர்டில், அப்போ 1 ஏ போர்டு வர மாதிரி இருக்குது. இப்போ 1 ஏ போர்டு வந்ததுன்னா அப்போ சி போர்டு பி போர்டில் என்ன வரணும், இங்கே 7 1 ஏ போர்டில் 7 1 இங்கே 0, அப்போ பி போர்டு 7 1 0ன்ற நம்பர் வரலாம். அப்படி 0 1 வந்துச்சுன்னு வைங்களேன், ஏற்கனவே இங்கே பாருங்கள் அந்த 06 அப்படின்ற நம்பரில் 0ன்ற நம்பர் இங்கே 06 டைரெக்டாக இருக்குது. இப்போ இங்கே 06ன்ற நம்பர் இருக்குது. இந்த 06 நம்ம பி போர்டில் 0ன்ற நம்பரை வைக்கும்போது இந்த 6ன்ற நம்பர் 1 ஏ போர்டு வச்சா அப்போ 10 ஏபி வரலாம். சரிங்களா, 10 ஏபி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதோட இந்த 19ன்ற நம்பரு 46ன்ற நம்பரு வந்துச்சுன்னா திரும்பவும் அதே நம்பரு கேமில் வரும். அதாவது இங்கே பாருங்கள் இங்கே 69 46 இங்கே ப்ளைன் சார்ட் எடுத்துப்போம். லாஸ்ட்டாக ஒரு 3 மாதத்தில் செக் பண்ணுவோம். இது பாருங்கள் 69க்கு 46 அப்படின்னு வந்திருக்கு. அடுத்து பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள் 14 14ன்னு வந்திருக்கு. அந்த மாதிரி இந்த 41 வந்துச்சுன்னா இல்லை இந்த 69 அந்த மாதிரி ஏதாவது நம்பர் வந்தது அப்படின்னா திரும்பவும் அதே நம்பர் வருது. பாருங்கள் 19க்கு 60 அதாவது 69 91 அப்படின்ற நம்பர் வந்திருக்கு. ஒருவேளை அந்த மாதிரி இப்போ 19ன்ற நம்பருக்கு 69ன்ற நம்பரு இல்லை 46ன்ற நம்பரு ஃபுல் ஆப்போசிட்லேயும் வரலாம். இல்லை ஒரு சில நேரத்தில் வர்றதில்ல. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே 69ன்னு இருக்குது, அது கீழே 85 இருக்குது, அங்கே வரல. அதுக்கு மேலே 73 இருக்குது. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா 69 96 அப்படின்ற நம்பர் வந்திருக்கு. ஒரு சில நேரத்தில் வரல. அதனால் பாருங்கள், உங்களுக்கு திரும்பவும் 4 9 அங்கே ஏதாவது வர மாதிரி இருந்தது அப்படின்னா அதை வச்சு ப்ளே பண்ணி பாருங்கள்.
ஆக நம்ம என்ன எடுத்திருக்கோம் அப்படின்னா பிசியில் 76 எடுத்திருக்கோம். 076ன்ற நம்பரும், அதோட ஏபியில் என்ன நம்பர் எடுத்திருக்கோம் அப்படின்னா இந்த 55னுடைய நம்பரும், அதாவது இந்த 55 05ன்ற நம்பரும், இதில் பாருங்கள் இந்த 27ன்ற நம்பருக்கு 17 அப்படியே இருக்கும் பாருங்கள். அதே மாதிரி இந்த 82க்கு 87 இருக்கும். ஸோ அதனால் 05 ஏபி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படி பார்த்தீங்கன்னா இங்குமே மேட்ச் ஆகிரும் பாருங்கள். 73ன்ற நம்பரு 87ன்னு வச்சு பாருங்கள். இந்த 21க்கு 71, அப்போ இந்த 50ன்ற நம்பருக்கு 05 நம்பர். ஸோ ஏபி 05ம் பிசி 76ம் எடுத்திருக்கோம். ஏபியில் 10ம் எடுத்திருக்கோம். பாருங்கள் அது எப்படிலாம் மேட்ச் பண்ண முடியுமோ மேட்ச் பண்ணி ப்ளே பண்ணுங்கள். பாருங்கள் இந்த மாதிரி 2 நம்பர் எடுத்திருக்கு. உங்கள் கெஸ்ஸிங்கில் மேட்ச் ஆச்சுன்னா ப்ளே பண்ணுங்கள்.